அருமையான விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்க உள்ள உங்கள் அனைவரையும் முதற்கண் என்னுடைய சார்பாகவும் தமிழ்நாடு மாநில பணிநிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தினுடைய மாநில மையத்தினுடைய சார்பாகவும் இதுபோன்ற ஒரு சிறப்பான கூட்டத்தை மதுரை மாவட்டம் நடத்துகின்றது என்னும்போது பெருமை கொள்ள வேண்டியவர்கள் நான் மட்டுமல்ல, நாம் அனைவரும் தான் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த கூட்டத்திற்கு அருமையான வரவேற்புரையை வழங்கியருளிய நம்முடைய மாவட்ட துணைத் தலைவர் அவர்களே, இந்த கூட்டத்தை சிறப்பிக்க வருகை தந்துள்ள தமிழ்நாடு மாநில பணிநிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய தலைவர் திரு வீரபாண்டியன் அவர்களே, ஒரு பெரிய கூட்டத்தை சென்ற வாரத்திலே இதே நாளிலே நடத்தி வெற்றி வீரராக வருகை தந்து நம்மை ஊக்குவிக்க வருகை தந்துள்ள நம்முடைய ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய திருமங்கலம் வட்டக்கலை தலைவர் மற்றும் மதுரை மாவட்ட துணைத் தலைவர் திரு பாஷா அவர்களே, மெஹபூப் பாஷா அவர்களே, இந்த கூட்டத்திலே வாகான ஆண்டறிக்கையை வகையாக வழங்க இருக்கின்ற என்னோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற மாவட்ட செயலாளர் திரு வேலாயுதம் அவர்களே, வளமான வரவு செலவு அறிக்கையை உங்களுக்கு வழங்க வருகை தந்துள்ள நம்முடைய மாவட்ட பொருளாளர் திரு கண்ணதேவ ஜெகதீஷ் அவர்களே, அதற்கெல்லாம் மேலாக தங்களுடைய 75 வயதுக்கும் மேற்பட்ட நிலையில் நம்முடைய மாவட்ட துணைத் தலைவர் சொன்னது போல இயலாமையில் புறந்தள்ளி 80 வயதுக்கும் மேற்பட்ட நிலையிலும் கூட இங்கே வருகை தந்து நம்மை வாழ்த்தவும் இந்த விழாவை சிறக்க வைக்கவும் வருகை தந்துள்ள 75 வயதுக்கு மேற்பட்ட அகவையினரே, உங்கள் வருகையை நாங்கள் மிகவும் ஸ்பெஷலாக கருதுகின்றோம் என்று தெரிவித்துக்கொண்டு, இந்த கூட்டத்திலே தீர்மானங்கள் வாசிக்க வருகை தந்துள்ள நம்முடைய ராமானுஜம் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு ராமானுஜம் அவர்களை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அவர் இங்கே தான் நம்முடைய உறுப்பினர், பட் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய மதுரை மாவட்ட தலைவர். அந்த பெருமையும் நமக்கே சாரும். அதுபோல் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு குருசாமி அவர்களே, சிறப்பு உரையாக வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற குருசாமி அவர்களே, நன்றி உரையை நல்க இருக்கின்ற அழகு மீனாள் அவர்களே, நம்முடைய தீர்மானங்களை வாசிக்க இருக்கின்ற TM மோகனா அவர்களே, சிறந்த விளக்க உரையை நம்மிடையே ஆற்ற வருகை தந்துள்ள நம்முடைய ரஷீத் அலி அவர்களே, இன்னும் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு மாநில பணிநிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தினுடைய மாவட்ட மையத்தின் சார்பாகவும் நான் மாநில தலைவர் என்ற முறையில் மாநில மையத்தின் சார்பாகவும் வருக வருக என்று மீண்டும் உங்களை வரவேற்பதில் பெருமை கொள்கின்றேன். இந்த கூட்டம் மதுரை மாவட்டத்தினுடைய 11வது மாவட்ட பேரவை. இது என்ன மாவட்ட பேரவை? ஆண்டு ஒன்றுக்கு தனித்தனியாக ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை செய்து அவர்களுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற தகவலை தெரிவிப்பதற்காக நாம் நடத்தக்கூடிய கூட்டம்தான் இந்த ஆண்டு பேரவை என்பது. 13 ஆண்டுகளிலே இது 11வது ஆண்டாக, ஒரு ஆண்டு இடையில் நாம் நடத்த முடியவில்லை கொரோனா காரணமாக. ஆக 11வது ஆண்டை மிக கராராகவும் மிகவும் சரியாகவும் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு சவால் விட நான் தயாராக இருக்கின்றேன். மாநிலத்திலேயே வேறு எந்த ஒரு மாவட்டங்களையும் இதுபோன்று மாவட்ட பேரவையை ஆண்டுதோறும் நடத்துவதாக மாநில தலைவர் என்ற முறையில்
நான் அறைகூவல் விடுக்க தயாராக இருக்கின்றேன். அந்த வகையில் மதுரை மாவட்டம் தன்னுடைய நல்ல கடமையை மிக அருமையாக செய்து கொண்டு வருகின்றது. இந்த சங்கத்தில் ஒரு கோரிக்கையை வைத்தார் நம்முடைய மாவட்ட துணைத் தலைவர் அவர்கள். முதல்ல அந்த கோரிக்கையை மிக அருமையான மனிதாபிமானமிக்க கோரிக்கை. நம்மில் எத்தனையோ பேர் 80 வயதுக்கு மேல் உள்ளவங்க வெளியே வர முடியும். இன்றைக்கி பாருங்கள், இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று சங்கல்பத்தோடு வந்திருக்கின்றார்கள் சில 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அவர்களெல்லாம் நாங்கள் நெஞ்சார வருக வருக என்று வரவேற்பதில் மிகவும் பெருமை கொள்கின்றோம். அது நமது சங்கத்திற்கே ஒரு பெருமை என்று இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அவர்களுடைய நலன் பேணுவதற்காக சில பேர் தொடர்ந்து வர முடியலை. 2-3 ஆண்டுகளாக கூட நம்முடைய கூட்டத்திற்கு வர முடியவில்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால், அவர்கள் நடக்க கூட இயலாத நிலையில் இருக்கின்றார்கள். இதற்கு நம்முடைய மதுரை மாவட்டம் ஏற்கனவே ஒரு தீர்மானத்தை வடித்தெடுத்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற தகவலை மாவட்ட துணைத் தலைவர் மறந்து விட்டாரா அல்லது அதை இன்னும் செழுமைப்படுத்த வேண்டும் என்ற வகையில் சொன்னாரா என்று தெரியப்படுத்தவில்லை. ஆனால் அவர் சொல்வது விசாலமான உதவிகளை நாம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு என்ற வகையில் தான் அவர் சொல்லியிருக்கின்றார். அதை நாம் நிச்சயமாக கடைப்பிடிக்க வேண்டும். எந்த வகையிலெல்லாம் கடைப்பிடிக்கலாம் என்ற இப்போதைக்கு நம்ம ஏற்கனவே ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் ஒரு தீர்மானம் வடித்தெடுத்து, அதாவது நம்முடைய உறுப்பினர்கள் வெளியில் சென்று வர இயலாத வகையிலே படுத்த படுக்கையாக இருக்கின்ற உறுப்பினர்களை நாம் சென்று நாங்கள் இருக்கின்றோம் என்ற ஒரு தைரியத்தை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற வகையிலே ஒரு தீர்மானத்தை இயற்றி, அந்த தீர்மானத்தின்படி நாம் ஒரு சிலரை சென்று பார்த்திருக்கின்றோம். அவர் கூட இன்று இந்த கூட்டத்திற்கு கூட வர முடியவில்லை. இந்த கூட்டத்தில் அவருக்கு பிச்சை அவர்கள் மிகவும் வயதானவர். ரொம்ப he will be the first man to attend our meetings, every meeting. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளாக வர முடியவில்லை. அவரை சென்று பார்த்தோம். அதுபோல் நம்முடைய மகளிர் சிறப்பு உறுப்பினர் அவங்கள நாங்கள் எப்போவுமே ரொம்ப மதிப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு பிரிஸ்காக இருந்தாங்க. பி ராஜேஸ்வரி என்ற சென்ற மாதம்தான் அவங்க இறந்து போனார்கள். அவர்களையும் சென்று பார்த்தோம். ஆனால் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே துள்ளி குதித்து சேரில் உட்காந்து எங்களை அவ்வளவு வரவேற்றாங்க. அவ்வளவு அளவிலாவினார்கள். எல்லா விஷயங்களையும் கேட்டாங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய சங்கம்தான் கொடுக்க வேண்டும். அவர்களை பேணுவது நம் சங்கத்தினுடைய பங்காக இருக்க வேண்டும். நேற்று கூட ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு 98 வயது முதியவர் ஒருத்தர் பேசினாங்க. அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த மூத்த குடிமக்களை. இனிமேல் நாட்டிலேயே நாங்கள் தான் அதிகமாக இருக்க. உண்மையிலே இப்போ நம்முடைய டெத்து ரேட் 69.7. அது இப்போது அது 2 வருடங்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்டது. இப்போ 77 தான் டெத் ரேட் அப்படின்றாங்க. ஸோ அந்த வகையில் கூடிக்கிட்டே போகுது. அதன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், கூடிக்கிட்டே போகும்போது அவர்களை இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் இருந்தாலும் அவர்களை தனியாக கவனிக்கணும். ஆனால் நாட்டில் நம்ம பார்க்குறோம் என்னென்னா, நடந்து போகின்ற பாதை கூட சரியாக இல்லை. அவர்களோ தட்டுத்தடுமாறி வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பாதை எல்லாம் என்க்ரோச்மெண்ட்டு அல்லது ஏதாவது ஷேபியாக ட்ரீட்மெண்ட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு தனியே பாதை வேண்டும் அவங்க கேட்குறாங்க. அது மாதிரி தனியாக ரேஷன் கடையில் எங்களுக்கு தனியே கவுண்டர் இருக்கணும். மற்ற பெரிய பசார்கள்லேயும் எங்களுக்கு தனியாக கவுண்டர் இருக்கணும். முதியோர் சீனியர் சிட்டிசன்ஸ் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் முதியவர்களுடைய தேவை இப்போ தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை தான். நம்ம மதுரை மாவட்டம் அதற்கு முன்னோடியாக ஏற்கனவே ஒரு தீர்மானம் இயற்றி இப்போ சென்று பார்ப்பது என்று தான் போட்டிருக்கின்றோம். அதை இன்னும் விரிவுபடுத்தி நம்மில் இளையவர்கள்
அவர்களை அடிக்கடி சென்று பார்த்து அவர்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டு அந்த உதவிகளை செய்ய வேண்டும். அதற்கான ஒரு டீமை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய கருத்தாக வைக்கின்றேன். நீங்கள் பேசும்போது உங்களுடைய கருத்தாக நீங்கள் தெரிவிங்கள். நம்முடைய ஏன்னா இது முக்கியமான கருத்தை வந்து அவர் விட்டுட்டு போயிருக்காரு அப்படிங்கிறதுனால இதை டச் பண்ண வேண்டியதனுடைய கடமை என்ற நினைவில் ஏன்னா மறந்து போயிடக்கூடாது. அதுபோல் இப்போ நம்ம இன்று வந்து 11 ஆண்டுகளாக நாம் 75 வயதுக்கு மேற்பட்ட நம்முடைய அங்கத்தினர்களை கௌரவித்து கொண்டிருக்கின்றோம். அது கூட சில பேர் கேட்டாங்க, ஏன் ஒவ்வொரு வருஷமும் நம்ம கௌரவிக்கணுமா? ஐயோ, அவர்கள் 11 வருஷங்கள் இல்லை, 100 வருஷங்கள் இருந்தாலும் நாம் அவர்களை கௌரவிக்க வேண்டியது நம்முடைய கடமை தான். ஏன்னா அவங்க இருக்கிறது அதுதான் உங்களுக்கு தனியாக எழுதின லெட்டரில் யூ ஆர் த வேல்யூபிள் மெம்பர் ஆஃப் அவர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். உண்மையில் தான் வேல்யூபிள் அசெட் டு தி சொசைட்டி, நாட் ஒன்லி டு தி அசோசியேஷன், யூ ஆர் தி வேல்யூபிள் அசெட் டு தி சொசைட்டி, டு தி ஸ்டேட். ஸோ உங்களை வந்து எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் அவங்க கௌரவிக்கணும் அப்படிங்கிற முறையில் தான் வந்து இன் அடிஷன் டு ரெகுலர் இன்விடேஷன்ஸ் உங்களை தனியாக இன்வைட் பண்ணி அழைத்திருந்தேன். வந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் வந்து மூத்தவர்களையும் முதியவர்களையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்தியாவை பொறுத்தவரை இளைஞர்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றார்களோ அவ்வளவு அதிகமாக வந்து முதியவர்களும் இருக்கின்றார்கள். ஸோ இனிமேல் முதியவர்களுக்கு கூட தனியே ஒரு திட்டம் தீட்ட வேண்டிய நிலையில் இந்த மாநில அரசும் மைய அரசும் இருக்கின்றது என்ற தகவலை கொடுக்குது. அதுதான் நம்ம இப்போ 16வது மாநில நிதி மையத்திட்ட கூட நம்முடைய முதல் அமைச்சர் வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்காக நாங்கள் நிறைய திட்டங்கள் வச்சுருக்கோம், அதை நாங்கள் செயல்படுத்த வேண்டுமானால் எங்களுக்கு நிறைய நிதி தேவை அப்படின்னு சொல்லி நிதி கேட்டிருக்காரு. அது ஒரு வகையில் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுபோல் அரசுகளும் வந்து உணர ஆரம்பித்து விட்டது. இந்த முதியவர்களை நாம் வந்து கௌரவப்படுத்த வேண்டும், கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை முதல்ல அதை பற்றி பேசி முடிச்சிடுறேன். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை 75 வயதுக்கு மேற்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நான் பார்த்துட்ருக்கேன், 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. நம்ம மாவட்டத்தில் 21 பேர், 21% ஆஃப் அவர் அசோசியேஷன் மெம்பர்ஸ் ஆர் எல்டர் மெம்பர்ஸ். அதுலேயும் மிக மூத்த உறுப்பினர், ஏன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானே வந்து கணக்கெடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். மிக மூத்த உறுப்பினர் அதுதான் சொன்னார், அவர் சென்னையில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு தனியாக இங்கே இருப்பதற்கு இயலவில்லை அப்படிங்கிறதுனால மகளோடு சென்னையில் இருக்கார். பி தேவதாஸ், அவருடைய வயது வந்து 89. ஹீ இஸ் தி ஃபஸ்ட் சீனியர் மோஸ்ட் மெம்பர் ஆஃப் அவர் அசோசியேஷன். அதுபோல் 2வது சீனியர் மோஸ்ட் மெம்பர் வந்து டி வரதராஜலு. தேவதாஸுடைய டேட் ஆஃப் பர்த் 2/3/1935. வரதராஜலு டேட் ஆஃப் பர்த் 20/10/1939. 85 வயசை தாண்டி இன்னும் நம்மளை வந்து மிக வீட்டில் நல்லா இருக்கார். ஆமாம், ஆனால் நாங்கள் போகும்போது பார்க்க முடியல, அவர் சென்னையில் இருக்கார். ஆமாம். ஸோ அந்த மாதிரி வந்து மிக மூத்த தலைவர்கள். அதுபோல் 3வது 4வது நபர்களாக வி நாராயணன், அவரும் வந்து பாண்டிச்சேரிக்கு தன்னுடைய மகளுடைய அது கூட வந்து இப்போ ரீசெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அவர் செக்ரட்டரி, ஹி இஸ் லிவிங் இன் ட்ரிச்சி, ஹி குட் கம். ஆனால் வந்து திருச்சியில் அட்ரஸ் தெரியாதனால அவருடைய பழைய அட்ரஸுக்கே தான் நான் போட்டேன். பட் எது போய் சேர்ந்துச்சா என்னன்னு தெரியல. ஸோ அவர் நம்மிடையே இன்று வரவில்லை. நாராயணன் வந்து 84 வயது, 11/12/1940, 4 வயது. அதுபோல் இவர் பாருங்கள், நம்ம ராஜகோபால் சார் இருந்தீங்க, 84 வயது. ஏன்னா இன்னைக்கு வந்ததுவே சீனியர் மோஸ்ட் மெம்பர் அவர் தான். ஸோ அவர் தான் முதல்ல கௌரவிக்கப்பட வேண்டும்.
ஆனால் அவருக்கு நாம் பல விதத்தில் நம்முடைய சங்கம் கடமைப்பட்டிருக்கின்றது. சங்கம் செய்து கொடுத்திருக்கிறது. அதையும் அவர் நிச்சயமாக தன்னுடைய ஏற்புரையில் சொல்வார் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர் சாதாரணமாக இருந்தவர், நீங்கள் வாங்க நாங்கள் சங்கம் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு 6வது ஊதிய குழுவினுடைய அடிப்படை சம்பளமே அவர் வாங்காமல் இருந்தார். அதை வாங்கி கொடுத்தோம். அப்புறம் 7வது ஊதிய குழுவினுடைய அடிப்படை சம்பளமும் வாங்காமல் இருந்தார். அதையும் வாங்கி கொடுத்தோம். ஸோ இந்த வகையில் நம்மளால் முடிந்த நம்ம சங்கம் நாம் வைத்திருக்கிறதுக்கு காரணமே அதுதான். நம்மால் நம்முடைய உறுப்பினர்களுக்கு எந்த வகையிலெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த வகையிலெல்லாம் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு அதன் காரணமாக இந்த 4 பேரும் 80 வயதை தாண்டியவர்கள். அது போக தனபால பூபதி அவர் 83 வயசுக்காரர். சீனியாரிட்டி லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்தேன். நம்முடைய குருசாமி, நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் குருசாமி அவர்கள், அவரும் குறைஞ்சதில்லை, 81 வயசு. ஆனால் இன்னும் இளமையான தோற்றத்தோடு இன்னும் நம்மளால் செய்ய முடியாத செயல்கள் எல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஒரு அருமையான அறக்கட்டளையை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். ஒரு லைப்ரரி 2-3 இடத்துல லைப்ரரி நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு நம்மால் என்ற புத்தகங்களை நாம் அவ்வப்போது அளித்து கொண்டிருக்கின்றோம். அது மாதிரி ஒரு சிறந்த சிந்தனையோடு நம்முடைய மாவட்டத்தில் பலர் அவருடைய அறக்கட்டளை நிர்வாகத்தை பாராட்டி இருக்கின்றார்கள். ஸோ அந்த வகையில் நம் மதுரை மாவட்டம் அத்தகைய ஒரு சிறப்பான முதியவரை பெற்றிருக்கின்றது, உறுப்பினராக பெற்றிருக்கின்றது என்ற வகையில் நாமெல்லாம் பெருமை கொள்ள வேண்டும். எம் பிச்சை அவர்கள் 81 வயசு, அவருக்கும் 81 வயசு. அவருடைய டேட் ஆஃப் பர்த் 15/1/1945. அதுபோல் நம்முடைய சங்கத்தில் நாம் என்றுமே மறக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கண்ணன் ஐயா தான். ஏன்னா நாம் குடும்ப நல நிதி என்ற ஒரு சிறப்பான நிதி திட்டத்தை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை உங்களில் அனைவர் அறிவர். செயலுடைய ஆண்டறிக்கையில் அதை சொல்வார்கள். அவர் நான் பேசிக்கிறேன் முதல்ல உங்களை பற்றி, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. உட்காருங்க, நிற்க வேண்டாம். இவர்களுடைய சிறப்பை இதுபோல கூட்டங்களில் நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். நம்முடைய குடும்ப நல நிதி என்பதை 17/3/1913 நம்ம ஆரம்பித்தோம். மாநிலத்திலே முதலாவதாக நாம் ஆரம்பித்தோம். உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த திட்டம் நாம் ஆரம்பித்த திட்டம் இப்போ பல மாவட்டங்கள்லேயும் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் நாம் மதுரை முன்னோடியாக இருக்கின்றோம். அந்த திட்டத்தின்படி இதுவரை 22 நபர்களுக்கு 5000 ஆன் தேர் டெத், அதாவது நம்முடைய சங்கம் உயிரோடு இருக்கும்போது மட்டும் உதவிகரமாக இருப்பதில்லை, இறந்த பின்னும் அவர்களுடைய குடும்பத்திற்கு நம்மாலான உதவியை செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற வகையிலே நாம் இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் 22 பேருக்கு 1,10,000 ரூபா நாம் வழங்கியிருக்கின்றோம். இவ்வளவுக்கும் அதற்காக நாம் உங்களிடம் பெற்றதோ வெறும் 1000 ரூபா தான். அதை சிறப்பாக நிர்வகித்து நம்முடைய பொருளாளர்கள் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. நம்முடைய பொருளாளர் வாய்த்தவர்கள் எல்லாமே மிகச்சிறப்பாக அந்த நிதியை கையாண்டு இன்று 2 லட்சம் ரூபாய் அந்த நிதியிலே ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டிருக்கோம். அதுக்கு காரணம் நம்முடைய நைனா இப்போ 5000 ரூபாய் இருக்கிறது ரொம்ப குறைச்சல். அதனால் அதை 10,000 ரூபாயாக ஆக்க வேண்டும். 10,000 ரூபா தான் இந்த காலகட்டத்துக்கு சரியாக வரும் அப்படின்னு சொன்னதன் காரணம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் 50,000 ரூபாயை நன்கொடையாக தனிநபராக அந்த நிதிக்கு அளித்துள்ளார். அவரை நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். அவர் அந்த இதை ஆரம்பிக்கலை அப்படின்னு சொன்னால் நாம் இன்னமும் அந்த 5000 தான் கொடுத்துக்கிட்டு இருப்போம். பட் ஆனால் அவர் இதை பண்ணதுனால நம்ம என்ன பண்ணோம், 1000-ஐ 2000 ஆக்கி இப்போது ஒவ்வொருவருக்கும் 1/1/2024 முதல் இறக்கின்ற நம்மை விட்டு பிரிகின்ற நம்முடைய உறுப்பினர்களுடைய குடும்பத்திற்கு உதவுமுகத்தான் ஈமச்சடங்கு தொகையாக 10,000 ரூபாய் அளித்து வருகின்றோம்.
அதுபோல் அந்த சிறப்பான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய நம்முடைய மூத்த உறுப்பினர் திரு கண்ணன் நைனா அவர்கள் 81 வயசை தாண்டியும் இன்னும் இளமையோடு நம்முடைய சங்க நடவடிக்கைகளிலே முதல்வராக கலந்து கொண்டிருக்கின்றார் என்று வகையில் அவரை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். அடுத்தபடியாக நாங்கள் தான் போய் பார்த்துருக்கோம். ரொம்ப எல்லா கூட்டங்கள்லேயும் முதல்ல அட்டென்ட் பண்ணுவார். ஆனால் ஒரு சில கூட்டங்களுக்கு அவர் தொடர்ந்து வர முடியல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நேராக போய் பார்க்கும்போது தான் அவர் மட்டுமல்ல, அவர் வீட்டிலையும் கூட முடியாத இந்த நிலைமையை நாங்கள் பார்த்தோம். பார்த்தாலும் கூட அவர் அதுக்காக சும்மா இல்லை, நீங்கள் பார்க்க வந்துட்டீங்க சரி பார்த்துட்டு போங்க அப்படின்லாம் இல்லை. நான் என்ன தர வேண்டும் என்பது, இந்த சங்கத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அதையும் கராராக நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். அவர் போய் எடுத்துகிட்டு கொடுத்துட்ருக்கார். அப்படிப்பட்ட 81 வயதை தாண்டிய நம்முடைய இளைஞர் தான் கோவிந்தராஜன் மாவட்ட வருவாய் அலுவலர்கள். அவர்கள் இன்று நம்முடைய வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்றார்கள் என்றால் நாமெல்லாம் மிக கொடுத்து வைத்தவர்கள். நிச்சயமாக அவருடைய பணியும் அது மட்டும் இல்லை, அவர் சும்மா இருக்கும்போதும் கூட அப்பப்போ ஊக்கப்படுத்துவார். சங்கத்தில் என்ன நடவடிக்கை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா போயிட்டுருக்கா சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் அவர்களுக்கும் நாம் மிக கடமைப்பட்டுள்ளோம். இப்படியாக 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அத்துணை பேரும் மிக சிறப்பாக நம்முடைய சங்கத்திலே ஈடுபாட்டோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தி, இன்று நாம் கௌரவிக்க இருக்கின்ற 75 வயது கடந்த உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் முதலில் நம்முடைய கரவொலியை பரிதாக தர வேண்டும் என்ற முகத்தான் அவர்களை வாசிக்கிறேன். ஏன்னா வராதவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த பெருமை சேர வேண்டும். ER சுரேந்திரன் 17/6/45 79 வயசு. AVK ரவீந்திரநாத் 9/1/46 79 வயசு. 79 ப்ளஸ் எல்லாமே. P தேவதாஸ் சொல்லிட்டேன் 89 வயசு. ஹீ இஸ் த சீனியர் மோஸ்ட் மெம்பர் ஆஃப் அவர் அசோசியேஷன். அது மாதிரி ஜி முருகன் 7/5/1949 75 ப்ளஸ்ஸு. அது மாதிரி என் கண்ணன் சொல்லிட்டேன் ஏற்கனவே அவங்கள பற்றி 81 வயசு ப்ளஸ்ஸு. அப்புறம் சி பிரகாசம் அவர் வரலை. அவர் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீர்கள். நான் இங்கே கோட்டாட்சியராக இருக்கும்போது அவர் நம்ம கல்லறைக்கிழமை சொல்ல டிஆர்ஓ ஃபஸ்ட்டு டிஆர்ஓ ஜாயின் பண்ணார். அவர் ஃபஸ்ட்டு மெம்பர் ஆனார். பட் ஆனால் என்னவோ தெரியல, நம்முடைய கூட்டங்களுக்கு வருவதில்லை அவருக்கு. ஆனால் நாம் அவரை விடுவதில்லை. ஒவ்வொரு ஆண்டும் இன்விடேஷன் அனுப்பி அவரை வரவழைப்போம். அவருக்கு 3/9/1949 75 ப்ளஸ்ஸு. அப்புறம் வி சீனிவாசன் அவர்கள் இன்று நம்மிடையே நம்ம எல்லாம் மகிழ்ச்சி அடைய வைத்திருக்கின்றார். அவரும் 75 ப்ளஸ்ஸு. ஆமாம், மாவட்ட வருவாய் அலுவலர். ஆமாம், அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வி நாராயணன் தான், அவர் தான் இல்லை. குருசாமி சார் ஏற்கனவே சொல்லிட்டோம். சந்திரசேகரன் சார் அவரும் நடந்து வரும்போதே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளவு வயோதிக நிலையில் கூட இன்று இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும், கூட்டத்தை சிறக்க வைக்க வேண்டும் என்ற நிலையில் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களையும் வருக என்று சிறப்பாக வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக தங்கராஜ் பாண்டி என்பவரும் உங்களுக்கு தெரியும். அவர் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாகவே தன்னுடைய மகனுக்கு வீக்லி ட்வைஸ் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கார். எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் இந்த வயோதிகத்திலும் கூட அவர். ஆனால் அவருடைய மகனுக்கு, அவர் இல்லை, அவருடைய மகன் ரொம்ப யங் சாப். ஆனால் நாங்கள் போயிருக்கும்போது கூட அவர் வீட்டில் இல்லை. அந்த இதை முடித்து கொண்டு தான் வந்தார். அவருக்கும் மூத்த உறுப்பினர் என்ற வகையில் அவருக்கு நம்முடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்புறம் வரதராஜலு சார் சொல்லிட்டேன், கோவிந்தராஜன் சார் சொல்லிட்டேன், பிச்சை சொல்லிட்டேன், மனோகரன்
மனோகரன் என்ற நபர் டெய்லி இது ஒவ்வொரு மீட்டிங்கும் வருவார். he will be the first man to attend the meeting till he was here. now he is in சென்னை ஐ திங்க். ஏன்னா வந்து சென்னையில் வந்து ஏதோ டிவி ப்ரோக்ராமில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவரும் வந்து 10/6/1947 பிறந்து 77 வயதை பூர்த்தி அடைகின்றார். அவருக்கும் நம்முடைய இது நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்புறம் எம் சந்திரசேகர் அதான் சொல்லிட்டேன். அப்புறம் குருராஜப்பா சார், அவர் பார்த்தா இந்த பட்டியலை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஹி சீம்ஸ் டு பி டூ யங். ஆமாம், பட் ஆனால் வந்து அவரும் வந்து 75 வயசை தாண்டிய நிலையிலே சார் அப்படியா? ஆமாம், 27/11/1949 என்று இருக்கிறது. அதன் பிரகாரம் பார்த்தா 75+ இருக்கார். அப்புறம் தனபால பூபதி சொல்லிட்டேன். அப்புறம் ராஜகோபால் சொல்லிட்டேன். ராமானுஜம் சார், அவர் நான் நினைக்கவே இல்லை. அவர் ஏன்னா அவ்வளவு பிரிஸ்கா எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூட்ட நடவடிக்கைகளை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து இதில் பார்க்குறீங்க இல்லையா, ஆடியோ அண்ட் வீடியோவை பார்க்குறீங்களா, அதுக்கு காரணமே அவர் தான். நம்முடைய டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் வச்சுருக்கோம் நம்ம அசோசியேஷனில். அது மட்டும் இல்லை, அவர் வந்து மதுரை மாவட்டத்தினுடைய ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவராகவும் இருக்கின்றார். அதுவும் நமக்கு கூடுதல் பெருமை. ஸோ அந்த வகையில் வந்து அவரும் இன்று 75 வயதை கடந்து 76 வயதை கடந்து இன்று நம்மிடம் கௌரவ பரிசை பெற இருக்கின்றார். அடுத்தது திருமூர்த்தி அவர்களுக்கு வந்து அவர் நல்லா இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மீட்டிங்கும் தவற விட மாட்டார். ஆனால் இன்றைக்கி வரலைன்னா காரணம் வந்து அவருக்கு முடியலை போல் இருக்குது. 31/5/1949 பிறந்து 75+ ஆக 21 பேர் நம்மில் 75 அகவையை தாண்டியவர்கள். அவர்களை நம்முடைய சங்க உறுப்பினர்களாக தொடர்ந்து வைத்து கொண்டிருப்பதில் நமக்கெல்லாம் மிக மிக பெருமை. அவர்கள் அனைவருமே வந்து 100 ஆண்டு கண்டு 100 ஆண்டையும் தாண்டி வாழ வேண்டும் என்று இந்த தருணத்திலே உங்களுடைய சார்பாகவும் நம்முடைய சங்கத்தினுடைய சார்பாகவும் வாழ்த்துகின்றேன். அவர்கள் அனைவரும் வந்து நான் இந்த சங்கம் அளிக்கின்ற ஹானரை பெறுவதற்காக இங்கே வருகை தந்தவர்களை மீண்டும் வருக என்று சிறப்பாக வரவேற்கின்றேன். ஸோ இந்த வகையில் வந்து நம்முடைய முதியோர்களை பற்றி இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அதை எடுத்து கொடுத்தார் நம்முடைய மாவட்ட துணைத் தலைவர் அவர்கள். அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்யணும், அதை என்னென்ன வகையிலெல்லாம் செய்யலாம் என்பதை நீங்கள் யோசித்து சொல்லுங்கள். வந்து அதுக்கு ஒரு டீமே ஃபார்ம் பண்ணி நம்மில் இளையவர்கள் அந்த டீமில் வந்து பிரிஸ்கா இது பண்ணி செயல்பட்டு அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என்னென்ன உண்டோ நம்மால் முடிந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று இந்த தருணத்திலே உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல் இப்போது விஷயத்துக்கு வருவோம். இந்த 11வது ஆண்டு பேரவை வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் மதுரை மாவட்டம் தான் வந்து மிக சிறப்பாக, ஏன்னா இன்னொரு மாவட்ட தலைவர் கூட இருக்கார், அவருக்கே தெரியும் நம்ம மதுரை மாவட்டம். அவர் கிட்டத்தட்ட நம்முடைய அண்டை மாவட்டம் என்ற வகையில் நாம் நடத்தும் போதெல்லாம் அவரை கூப்பிடுறது. அவர் வர முடியாத சூழ்நிலைகளில் தான் வர முடியாமல் இருந்திருக்காரு ஒழிய மற்ற எல்லா நிலைகளிலையும் வந்திருக்கின்றார். நம்மோடு வந்து கலந்து வாழ்த்தி பேசியிருக்கின்றார். ஸோ அவருக்கும் தெரியும் இந்த ஸ்டேட்லேயே வந்து மதுரை மாவட்டம் முத்தாய்ப்பாகவும் முதலாவதாகவும் மிக சிறப்பாகவும் தன்னுடைய செயல்பாடுகளை சீரமைத்து கொண்டிருக்கின்றது என்று. அது மட்டும் இல்லை, நம்முடைய சங்கத்தை பற்றி இன்னும் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய சங்க செயல்பாடுகள் 17/3/2013 அன்று நடத்தப்பட்ட இதில் தான் வந்து இந்த மருத்துவ காப்பீட்டு நிதியை கொண்டு வந்தோம். இதுபோல் பல திட்டங்களுக்கு நாம் முன்னோடியாக இருந்திருக்கின்றோம். மாநில சங்கம் இப்போதான் நான் மாவட்ட தலைவராக இருக்கிறதுனால தான் வந்து இந்த தொடர்ந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க முடியாது. ஏன்னா 1வது ஆண்டிலிருந்து நாம் இதுவரை 11 ஆண்டுகள் நடத்தி இருக்கின்றோம். 11 ஆண்டுகளிலும் வந்து மிகச்சிறப்பாக நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் இந்த 11வது ஆண்டை சிறப்பிக்க வெற்றியாக்க வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக என்று மீண்டும் வாழ்த்தி, நம்முடைய சங்கம் வந்து மிக எல்லா வகையிலும் மிக சிறந்த ஒரு சங்கமாக பரிணமிக்கிறது.
இந்த பொது கோரிக்கைகள் அத்துணை கோரிக்கைகளையும் வந்து நாம் வந்து கையில் எடுத்திருக்கின்றோம். அதில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2-3 விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லிப்பட ஆசைப்படுறேன். அதில் வந்து நம்முடைய சங்கம் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்துக்கணும். ரிடக்ஷன் ஆஃப் ரெக்கவரி ஆஃப் கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன். இந்த ரிடக்ஷன் ஆஃப் ரெக்கவரியை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா 3 கூட்டங்கள் வந்து சென்ட்ரல் சிஏடி இருக்கு இல்லையா, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், 3 கூட்டங்கள், மும்பை, சென்னை, நேற்று வந்து தெலுங்கானா, இந்த 3 இது தீர்ப்புகள் வந்து 3 விதமாக இருக்குது. தெலுங்கானாவில் என்ன சொல்கிறாங்கன்னா 10.8 வருஷத்துலேயே முடிச்சுட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷனை வந்து ரெக்கவரி பீரியடை 10.8க்கு மேலே கொடுத்தவங்க யாரும் இனிமேல் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்ப்பு. மும்பை தீர்ப்பு இது 12 வருடங்களாக குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்ப்பு. சென்னை தீர்ப்பு 11 வருடங்களாக குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு. இதில் எதை வந்து அரசாங்கம் கடைப்பிடிப்பான்? ஸோ அரசாங்கம் தான் முடிவெடுக்க வேண்டும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் முதல்ல முடிவெடுக்கட்டும். இருந்தாலும் கூட நாம் வந்து 22/10/2022 எப்போ வந்து பார்லிமெண்ட்ரி அட்வைசரி கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணிச்சோ இதை வந்து 12 வருஷத்துக்கு குறைக்கணும். ஏன்னா 12 வருஷத்துக்கு மேலே உள்ளதெல்லாம் நம்முடைய கம்யூட்டேஷனில் அதிகப்படியான பிடித்தமாக இருக்குது அப்படிங்கிறதுனால குறைக்கணும்னு சொல்லி பார்லிமெண்ட்ரி கமிட்டி என்னைக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து நம்முடைய கோரிக்கையாக இந்த மாநிலத்திற்கு நாம் வைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வாட்ஸ்அப்பில் நான் போட்டுக்கிட்டுருக்கேன். இந்த ஒரு 10வது மாதம் கூட இதற்கான நினைவூட்டை நாம் வந்து அரசிடம் அனுப்பியிருக்கின்றோம். அந்த வகையில் வந்து இந்த ரிடக்ஷன் ஆஃப் ரெக்கவரி அப்படிங்கிற ஒரு பொது கோரிக்கையை நாம் வந்து கையில் எடுத்து மிகச் சிறப்பாக அதை கையாண்டு கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கும். ஏன்னா பல வழக்கு மன்றங்கள் வந்து யார் சார் வாங்க அப்படியா வாங்க 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 உட்காருங்க. வெல்கம் சார். சார் உங்கள் பேர்? வேணுசேகரன். ரீசெண்டாக கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிங்களா சார்? ஆமாம், வேணுசேகரனா? நீங்கள் ரொம்ப சந்தோஷம். ஆமாம், வந்து மிஸ்டர் வேணுசேகரன் இப்போ தான் வந்து மெம்பர் ஆனாங்க. இப்போ தான் ரீசெண்ட்லி ரிட்டையர்டு டிஆர்ஓ வந்து ஹீ இஸ் ஃப்ரம் விருதுநகர். ஹி ஹஸ் கம் இன் லீவ் ஆஃப் ஜீவராஜ், ஜீவராஜ் தான் மாவட்ட பொருளாளர் தான் வர்றதாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பிச்சப்பா என்ற மாவட்ட தலைவர் வந்து பவானி சாகரில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவரை கூட முடியாது அப்படிங்கிறதுக்காக மிகச்சிறந்த ஒரு செயற்குழுவை நடத்தி காட்டிய வீரராக நாம் வந்து ஜீவராஜ் அவர்களை பார்த்தோம். அதனால் அவரை கூப்பிட்டோம். அவர் வந்து வரேன்னு தான் சொன்னார். நேற்று கூட வரேன்னு தான் சொன்னார். இன்றைக்கி ஏதோ வந்து கோவிலுக்கு அவசரமாக குடும்ப கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திரு வேணுசேகரன் அவர்களை அதற்கு பதிலாக அனுப்பியிருக்கின்றார்கள். அவர்களை வருக என்று உங்கள் சார்பாக நான் வரவேற்கின்றேன். இந்த வகையில் வந்து நம்முடைய சங்கம் வந்து தன்னுடைய உறுப்பினர் நலன் காப்பதில் மிக சிறந்த செயல்பாடுகளை கொண்டிருக்கின்றது. இப்போ கூட முக்கியமாக வந்து ஏன்னா அதை பற்றி சொல்லாமல் இருந்தோம்னா நாம் வந்து சங்க நடவடிக்கைகளில் எதையுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி போயிடும். நம்முடைய சங்கம் தோற்றுவிதே உங்களுக்கெல்லாம் தெரியும். ஊதிய முரண்பாடு, டெப்டி கலெக்டர்ஸ் அண்ட் டிஆர்ஓஸுக்கு வந்து ஊதிய முரண்பாடு இருக்கிறது. அதை களைய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய சங்கமே துவங்கியது. 12/3/2011 அன்று ஹோட்டல் பீமாஸில் வெறும் 33 உறுப்பினர்களை வைத்து துவக்கப்பட்ட சங்கம் நம்முடைய சங்கம். ஆனால் இன்று 2000 உறுப்பினர்களை கொண்டு ஆள்போல் விரிந்து பறந்து இந்த மாநிலத்தினுடைய முதன்மையான சங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் மிகையாகாது. அந்த வகையில் வந்து நாம் வந்து செக்ரட்டேரியட் போனோம்னா நமக்கு தனி மரியாதை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வி ஆர் கிவிங் ரெப்ரசன்டேஷன்ஸ் டு கவர்மெண்ட். ஆனால் நம்ம நலன் மட்டுமல்ல, நம்முடைய கலீக்கு இவங்க இருக்காங்க இல்லையா, ஓய்வூதியர்கள், அவர்களுக்கும் என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அதற்கு அத்தனைக்கும் நாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நாம் வந்து மாநில அளவில் முதன்மையான சங்கம்
என்று பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு அத்தனை காரணம். ஆனால் வந்து அளவில் சிறியதாக இருந்தாலும் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரியது என்று சொல்வார்கள். அதுபோல் அளவில் சிறிதாக எண்ணிக்கைகள் குறைவாக இருந்தாலும் கூட நாம் வந்து நம்முடைய நடவடிக்கைகளின் மூலமாக மிகச்சிறப்பாக நடவடிக்கை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் 12/3/2011 ஆரம்பித்து 13 ஆண்டுகளை கடந்துள்ளது. 28 மாநில செயற்குழுக்களை நடத்தியிருக்கின்றோம். 14 ஆண்டு பேரவைகளை நடத்தியிருக்கின்றோம். இன்றைக்கு வரைக்கும் 129/2011 என்ற நம்முடைய பதிவை இன்று வரைக்கும் நீட்டித்திருக்கின்றோம். ஸோ இந்த வகையில் வந்து சிறப்பாக வந்து ஒரு சங்கம் இயங்குமானால் அது நம்முடைய சங்கம் தான். அதுவும் ஓய்வூதியர்கள் சங்கங்களில் மிக அருமையான சங்கம் வந்து தன்னுடைய தடத்தை, தன்னுடைய பாதையை சரியாக நிர்ணயித்து கொண்டு அந்த பாதையில் சீராக சென்று கொண்டிருக்கின்ற சங்கங்களில் ஒன்றாக நம்முடைய சங்கம் இயங்குகின்றது. இந்த சங்கத்தில் அங்கத்தினராக இருப்பது நமக்கெல்லாம் பெருமை. நானே வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லி நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அதனால் இந்த முன்னுரையோடு நம்முடைய ஏன்னா ஆண்டறிக்கை வாசிக்க வேண்டியிருக்கு, இது வரவு செலவு அறிக்கை வாசிக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் நம்மை வாழ்த்த வந்த இது தலைவர்களுக்கு வாழ்த்துவதற்கு வழி செய்ய வேண்டியிருக்கின்றது. எனவே நம்முடைய சங்கம் வந்து மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை அதுவும் மதுரையில் நடைபெற்று வருகின்ற சங்கம் வந்து இந்த மாநிலத்தையே முதன்மையான சங்கம் என்பதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஏன்னா அந்த வகையில் வந்து நாம் மற்ற மாவட்டத்துக்காரர்களை ஈர்த்து இன்றைக்கி தேனியிலிருந்து 3 பேர் நம்முடைய நிரந்தர உறுப்பினர்கள். அவங்க வந்து ஏன் தேனியில் கலந்துக்கல அப்படின்னு சொன்னால் மதுரை போல் சிறப்பாக அங்கே நடவடிக்கை இல்லை அப்படின்னு தைரியமாக சொல்லுவாங்க. அதில் 2 பேர் ரெகுலராக வந்துடுவாங்க நமக்கு. அதான் நான் தேனி மாவட்ட தலைவரை கேட்குறது, என்ன இது உங்கள் ஆளுகள்லாம் எங்கள்கிட்ட விடலாமா, நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து சேர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த முத்தையன் என்ன சொல்கிறாரு தெரியுமா, சார் என்னையவே எங்கே யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் சார் கூட்டம் போட்டால் வந்து யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி அவர் கூட்டத்தை நீங்கள் 2 பேரானாலும் கூட ஒரு நடத்த ஆரம்பியுங்கள். அவர் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய சங்கத்தை அப்படிதான் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லியிருக்கேன். அந்த வகையில் மற்ற மாவட்டங்களையும் ஈர்க்கின்ற வகையிலே நம்முடைய மாவட்டத்தினுடைய சங்கம் இயங்கி வருகிறது என்ற தகவலை தெரிந்து கொண்டு இந்த சங்கம் மென்மேலும் தன்னுடைய செயல்பாடுகளில் அந்த செயல்பாடுகளில் முக்கியமானது வந்து சொல்லாமல் அந்த என்னுடைய முன்னுரையை முடித்தால் சரியாக இருக்காது. நான் ஏற்கனவே துவங்கினேன், ஆனால் எப்படி விட்டு வச்சு, அதாவது நம்முடைய அடிப்படை சம்பளம் வந்து அதுதான் காரணம். நம்முடைய சங்கம் உருவாவதற்கு மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கு 3 விதங்களில் ஊதிய நிர்ணயம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் அவர்களுக்காக 3 நீதி பேராணைகளை நாம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே தொடுத்திருக்கின்றோம். அதுபோல் துணை ஆட்சியருக்காக ஒரு நீதி பேராணை கொடுத்திருக்கின்றோம். அதில் ஒரே ஒரு நீதி பேராணைக்கு தான் கவுண்டர் அஃபிடவிட் ஹஸ் பீன் ஃபைல்ட் பை தி கவர்மெண்ட். ஸோ மற்ற அதையும் கூட அந்த நம்முடைய வக்கீலை வந்து நீங்கள் நடத்துங்க, மற்ற இதுகளில் வந்து அரசுக்கு நெருக்கடி கொடுத்து கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் நாம் வந்து அந்த 4 வழக்குகளிலும் நிச்சயமாக உங்களுடைய ஒத்துழைப்போடு வெல்வோம் என்று தெரிவித்துக்கொண்டு நம்முடைய சங்க நடவடிக்கைகளுக்கு உங்களுடைய தொடர்ந்த ஆதரவை தாருங்கள். நாம் இது போன்ற பல கூட்டங்களை மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த எனக்கு நன்றி தங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய முன்னுரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.